நரேந்திர மோடி அப்பட்டமான பொய்யர். அவருடைய இயல்பு, அவருடைய டிஎன்ஏ அதற்குள் இருக்கிறது. மத வெறுப்பு பேச்சும், நீங்க பதவிக்காக எல்லா விதமான விழுமியங்களையும் காலில் போட்டு மிதிக்கிற மிக மோசமான அக்கிரினை நரேந்திர மோடி. காங்கிரஸ் ஒன்னே ஒன்னு சொல்லியிருக்கு, ஜாதி வாரி சமூக பொருளாதார கணக்கெடுப்புகளை நடத்துவோம் என்று சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த சமூக பொருளாதார கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னோன்னையே மோடிக்கு பதட்டம் வருகிறது, நரேந்திர மோடிக்கு துடிக்குது. நீங்க இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சொத்தில் மேல இருக்கிற 1% பேரிடம் 44% சொத்துக்கள் இருக்கிறது என்றால் அது மறு விநியோகம் செய்யப்பட வேண்டுமா வேண்டாம்? எலன் மாஸ்க் அவர் இந்தியாவுக்கு வர்றதா இருந்தது, இப்ப கேன்சல் பண்ணிட்டார். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முந்தைய நாள் இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடி ஒரு முடிவு எடுக்கிறார். அங்கிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் கார் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு 70% முதல் 100% வரை இறக்குமதி வரி. கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் வெக்கம் நரேந்திர மோடிக்கு இருந்திருந்தா என்ன செய்வாரு? சரி, புது அரசாங்கம் போறட்டும் என்னன்னு யோசிக்கலாம். அவன் மொத்தமே 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறான். இவர் என்ன பண்றாரு? அதை 10% இதனுடைய பொருள் என்ன? ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 2000 கோடி ரூபாய் இதில் மட்டும் லாபம் கிடைக்கும். அவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றானோ அந்த தொகையை கார் விற்கிறதுனால வர்ற காசு இல்ல, சுங்க வரியில் செய்யப்பட்ட மாற்றத்தின் காரணமாக 2 வருஷத்துல மொத்த மூலதனத்தை எடுத்துட்டு போய் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், மறு விநியோகம் செய்வோம். செங்கொடி இயக்கம் அதை செய்து காட்டும். நீ எங்க நாட்டு சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுப்பா நாங்க கேட்டுட்டு இருக்கோமா? தேசம் ஒரு கடுமையான சூழலை எதிர்கொள்கிறது. விலங்குகளை பற்றியான படங்களை, அதை மட்டுமே வனங்களையும் விலங்குகளையும் காடுகளையும் காட்டுகிற சேனல்கள் இருக்கின்றன. ஈன்று கொண்டு இருக்கக்கூடிய மானை பசியாக இருந்தாலும் அதை கொல்லாமல் விட்டு செல்லுகிற புலியை நாம் பார்த்திருக்கிறோம். வேகமாக ஓடி வருகிற ஒரு சிறுத்தை, உயிருக்கு பயந்து குட்டியை விட்டு விட்டு ஓடுகிற மான். குட்டியை அந்த சிறுத்தை சாப்பிட முடியும், ஆனால் குட்டியை முகர்ந்து பார்த்து விட்டு அது போகிறது. விலங்குகளுக்கு கூட அன்பின் மகத்துவம் புரிந்திருக்கிறது. இது எதுவும் இல்லாத ஒரு அக்ரிணியாக இந்த நாட்டினுடைய பிரதமர் இருப்பது இந்தியாவிற்கு மிகப்பெரிய அவமானம். எவ்வளவு மோசமான தூண்டுதல்! தயவு செஞ்சு யோசிச்சு பார்க்கணும்னு நான் சொல்ல விரும்புறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில மறு விநியோகம் செய்வோம் என்கிற வார்த்தை ஒரு இடத்துல கூட இல்லை. ஒரு வார்த்தை கூட ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்கிற வார்த்தை அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில இல்லை. டிஸ்ட்ரிபியூஷன் என்கிற வார்த்தை, விநியோகம் என்கிற வார்த்தை 2 இடத்தில் வருகிறது. ஒரு இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நிலமற்ற மக்களுக்கு அரசு நிலத்தை விநியோகம் செய்வோம். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசுக்கான அதிகாரம், மாநில அரசுக்கான அதிகாரம் என்று பட்டியலை பிரித்து வைத்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பட்டியல், பொது பட்டியல், ஒன்றிய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்டியல். இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சரத்துக்களை நாங்கள் ஆய்வு செய்து சிலவற்றை பொருத்தமான முறையில் மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம். அதுக்கு கொண்டு போவோம். இந்த 2 இடத்துலதான் அந்த விநியோகம் என்கிற வார்த்தை இருக்கிறது. வேற எந்த இடத்துலயும் எதுவும் இல்லை. நரேந்திர மோடி அப்பட்டமான பொய்யர். அவருடைய இயல்பு, அவருடைய டிஎன்ஏ அதற்குள் இருக்கிறது. மத வெறுப்பு பேச்சும், நீங்க பதவிக்காக எல்லா விதமான விழுமியங்களையும் காலில் போட்டு மிதிக்கிற மிக மோசமான அக்கிரினை நரேந்திர மோடி. என்ன சொல்றாரு? ஒண்ணு காங்கிரஸ் அதை சொல்லல. காங்கிரஸ் ஒன்னே ஒண்ணு சொல்லியிருக்கு, ஜாதி வாரி சமூக பொருளாதார கணக்கெடுப்புகளை நடத்துவோம் என்று சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த சமூக பொருளாதார கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னோன்னையே மோடிக்கு பதட்டம் வருகிறது. அவர் சொல்றாரு, நீங்க இடதுசாரிகள் மீது பேசுறீங்க. ஆமாம், காங்கிரஸை அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் செய்ய வைக்கணும்னு நாங்க சொல்லுவோம். மறு விநியோகம் செய்யப்பட வேண்டும். இந்திய நாட்டினுடைய சொத்துக்கள்
உண்மைதான். அது மதத்தின் அடிப்படையிலா? நான் என்ன கேட்கிறேன், ஒட்டுமொத்த வருமானம் எல்லாத்துக்கும், போலீஸ்காரருக்கு சம்பளம் வருது, ஆசிரியருக்கு வருது, அரசு ஊழியருக்கு வருது, கட்டுமான தொழிலாளிக்கு வருது, சுமைப்பணி தொழிலாளிக்கு வருது, சாலையோர தொழிலாளிக்கு வருது, இவ்வளவு பேருக்கும் வருகிற வருமானம் எல்லாத்தையும் மொத்தமா கூட்டினா மேல இருக்கக்கூடிய 1% பேர் 22% வருமானத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். இந்தியாவில் மிக உயர்ந்த கம்பெனிகளில் பொறுப்புகளில் மிக உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு மாத சம்பளத்தை கீழ்மட்டத்தில் இருக்க ஒரு தொழிலாளி பெற வேண்டும் என்றால் 946 வருடங்கள் உழைத்தால் தான் பெற முடியும். மறு விநியோகம் செய்ய முடியாதா? செய்ய மாட்டோமா? செய்யணும். கம்யூனிஸ்ட் கட்சி, செங்கொடி இயக்கம் அதைத்தான் செய்யும். அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். மோடி இல்ல, உங்க தாத்தா வந்தாலும் அதையெல்லாம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான திராணி கிடையாது. வெறும் மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும் இல்ல, மக்கள் எடுப்பாங்க. பல ஊர்ல போய்ப்பார். நாங்க ஒண்ணும் தமிழ்நாட்டுல ஆட்சி பொறுப்புல இல்ல, இந்தியாவில் ஆட்சி பொறுப்புல இல்ல. சிந்தன் நகர்னு இருக்கும், டிஆர் நகர்னு இருக்கும். இதெல்லாம் யாரு உருவாக்குனது அப்படின்னு, சென்னை மதுரை மாதிரியான இடங்கள்ல 7 இடங்களில் ஜானகி நகர் இருந்தது. நான் கேட்டேன், என்ன போற இடத்துல எல்லாம் ஜானகி நகர் இருக்க அப்படின்னு சொல்லி. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் KP ஜானகி அம்மாள் பெயரில் அவர் பொது அரசு இடத்தை எடுத்து நீ வீடு இல்லைல கட்டிக்கோன்னு சொல்லி இருக்காங்க. கோயில்பட்டியில டிஆர் நகர்னே பேரு. பல பேருக்கு இப்போ இந்த சந்ததிக்கு தெரியாது. அது கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகள் இருக்கிறது. டி ராமமூர்த்தி நகர். ஒரு நாள் போராடி பார்த்தாங்க, முடியல, எடுத்துக்கொண்டாந்து கொடுத்தாங்க. நீங்க இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சொத்தில் மேல இருக்கிற 1% பேரிடம் 44% சொத்துக்கள் இருக்கிறது என்றால் அது மறு விநியோகம் செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? நரேந்திர மோடிக்கு துடிக்குது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, தோழர் சில விவரங்களை சொன்னார். அம்பானியுடைய சொத்து மதிப்பு எப்படி ஆச்சு, அதானுடைய சொத்து மதிப்பு எப்படி ஆச்சு. இப்ப நம்மள பல பேருக்கே தெரியாத விஷயம், நீங்க இப்போ எலன் மாஸ்க் இந்த எலக்ட்ரிக்கல் கார் எல்லாம் அவர் தான் உற்பத்தி செய்யறார். பழைய ட்விட்டர், இப்ப இருக்க எக்ஸினுடைய முதலாளி. அவர் இந்தியாவுக்கு வர்றதா இருந்தது, இப்ப கேன்சல் பண்ணிட்டார். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முந்தைய நாள் இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடி ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறாரு, அங்கிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் இங்க உற்பத்தி செய்யல. எலக்ட்ரிக் கார் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு 70% முதல் 100% வரை இறக்குமதி வரி இருந்தது. கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் வெக்கம் நரேந்திர மோடிக்கு இருந்திருந்தா என்ன செய்வாரு, சரி புது அரசாங்கம் போறட்டும் என்னன்னு யோசிக்கலாம். அவன் மொத்தமே 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறான். இவர் என்ன பண்றாரு, அத 10% மாற்றுகிறார். இதனுடைய பொருள் என்ன, ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 2000 கோடி ரூபாய் இதில் மட்டும் லாபம் கிடைக்கும். அவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றானோ அந்த தொகையை கார் விற்கிறதுனால வர்ற காசு இல்ல, சுங்க வரியில் செய்யப்பட்ட மாற்றத்தின் காரணமாக 2 வருஷத்துல மொத்த மூலதனத்தை எடுத்துட்டு போயிடும். ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், மறு விநியோகம் செய்வோம். செங்கொடி இயக்கம் அதை செய்து காட்டும். நீ எங்க நாட்டு சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுப்பா நாங்க கேட்டுட்டு இருக்கோமா? இங்க இஸ்லாமிய வெறுப்பை பேசுகிறாய். இங்க நம்ம பல விஷயங்கள் அப்படியே கவனிக்க மாட்டோம், போயிடும். இதுவும் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால இந்தியால ஒரு இடத்துல, உலகம் முழுவதும் இருக்க நாடுகள் அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னா, நீங்க இன்னைக்கு பெட்ரோலே இல்லைன்னு வச்சுங்க, பெட்ரோல் டீசல் மொத்தமா இல்லாம போச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு நாட்டுல அந்த நாட்டின் மீது முற்றுகையிட்டால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேங்க்கு போக முடியாது, எல்லாம் அப்படியே ஜாமாயி நின்றோம். அதனால என்ன பண்ணிருக்கான், எல்லா நாடும் அண்டர் கிரவுண்ட்ல பூமிக்கடியில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான கச்சா எண்ணெயை சேர்த்து வைத்திருக்கிறார்கள், மறைத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் அப்படி 53 லட்சம் டன் கச்சா எண்ணெய் மேங்களூர்ல சேமிச்சு வச்சிருக்க. எனக்கும் தெரியாது, நானும் இப்ப பத்திரிகையில வந்த பிறகு பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். IOC கண்ட்ரோல்ல மட்டும் இருக்கும்.
அவன் அதை விற்க முடியாது. அதுல ஒரு சொட்டு கச்சா எண்ணெயை விற்க வேண்டும் என்றாலும் அவன் என்ன செய்யணும்? அரசாங்கத்திடம் ஒப்புதல் வாங்க வேண்டும். ஒரு போர் வந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்துருச்சு, எங்கிருந்துமே கச்சா எண்ணெய் வராது என்கிற போது எடுப்பதற்காக வைத்திருந்தது. நரேந்திர மோடி தன்னை பற்றி பெரிதாக பீற்றிக் கொள்வார், தான் தேசபக்தன் போல, பகல் வேசக்காரர். என்ன செய்யறாரு? இந்த காலத்துல அட்னாக்னு ஒரு கம்பெனிக்கு அதை வித்துறாங்க. ஐஓசி கையில இருந்து மாத்திட்டான். அட்னாக்னா பேர் என்னன்னா அபுதாபி. ஏ ஃபார் அபு, டி ஃபார் தாபி. அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி. இங்க முஸ்லிம், கிறிஸ்டியன், இந்து எல்லாம் இவர் பார்க்க மாட்டாரு. என்ன டப்பு வருது? ஓம் பாரம்பரியம் என்ன? இந்தியா முழுவதும் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது உன்னுடைய மூதாதையர்கள் ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி கொண்டிருந்தவர்கள் என்பதை இந்திய வரலாறு பதிவு செய்திருக்கிறதா இல்லையா? எங்கேயாவது ஒரு ஆளை சொல்லு, ஒரு ஆளை சொல்லு, கிடையாது. அப்படிப்பட்ட இந்துக்களோ, இஸ்லாமியர்களோ, சீக்கியர்களோ, பாசிகளோ, இவர்கள் எல்லாம் நம்முடைய மக்கள். நாம் ஒன்றாகி இருக்கிறோம். நேத்து நல்லா சொல்லி இருக்காங்க, அகாலிதளம் சொல்லி இருக்கு. இவன் இன்னைக்கு இஸ்லாமியன்னு சொல்றான், நாளைக்கு சீக்கியர்கள்னு நம்மளை தள்ளி விடுவான். நாம் அனுமதிக்க கூடாது. ஒற்றை மனிதனாக எழுந்து நிற்க வேண்டும் என்று யாருன்னா ஆரம்ப காலம் தொட்டு அவங்களுடைய கூட்டாளியா இருந்தா அகாலிதளம் சொல்லி இருக்கு, இதை அனுமதிக்க கூடாது என்று. அவன் வெறுமனே இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைக்கவில்லை. நான் சொல்ல விரும்புகிறேன், நேத்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ஒரு பிஜேபி காரர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நீங்க மட்டும் இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறீங்கல்ல, நாங்க இப்படி பேசுவோம்னு சொல்றாரு. அவர் என்ன ரஜினியோட போயிட்டு வந்தாரு, அர்ஜுனமூர்த்தி. அங்க ஒவ்வொரு கட்சிக்கு ஆள் அனுப்புவாங்க. அந்த கட்சி அந்த கடையை மூடிட்ட உடனே அவர் அர்ஜுனமூர்த்தி சொன்னார், நீங்க இடஒதுக்கீட்டை எடுக்கிறீர்கள், இடஒதுக்கீடும் இதுவும் ஒன்னா? சொல்லாத விஷயத்தை தாலியை அறுத்துருவாங்க. நான் நிறைய அணைச்சிட்டு வந்தேன். அக்லக் ஒரு 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 வீட்டுல மட்டன் வச்சிருந்தத மாட்டுக்கறி வைத்திருந்ததாக சொல்லி தாலியை அறுத்தவன் நரேந்திர மோடியினால். கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாதவர்கள். பில்கிஸ் பானு அவளோட போன 14 பேர், 7 பேர் ஆண்கள், எல்லாத்தையும் கொண்டுட்டான். 7 பேர் பெண்கள், அத்தனை பேரையும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினான். இவளுக்கு 3 வயது குழந்தை, காலை பிடிச்சு தரையில் அடிச்சு கொண்டான். இவளுக்கு 5 மாத கர்ப்பிணி, இவளும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டான். அவன் அத்தனை பேரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு வெளியே வந்தான். இடையில ஒருத்தர் கேட்டிருந்தார், பிஜேபி காரர், நீங்க என்னப்பா சட்டத்தை எல்லாம் மாத்துவோம்னு சொல்றீங்க, ஈடிக்கு எல்லாம் பவரை எடுத்துருவோம்னு சொல்றீங்க, உங்களால என்ன முடியும்னு கேட்டார். எங்களால முடியும்னு நான் சொன்னேன். உன் நரேந்திர மோடி இவ்வளவு அம்பலப்பட்டு போய் தேர்தல் பத்திரத்துல நிக்கிறாரு பாத்தீங்களா? அதுக்கு கோர்ட்டுக்கு போன ஒரே அரசியல் கட்சி யாரு? இந்த செங்கொடி இயக்கண்டா. நீ நான் பார்லிமெண்ட்ல பேசும்போது நீ மப்பா பேசுற, நான் செய்யறதெல்லாம் சரின்னு சொன்னேன். கோர்ட்டுக்கு போனது யாரு? சிபிஎம். நீ வெளியில 11 பேரையும், பில்கிஸ் பானு வழக்குல இந்த 11 குற்றவாளிகளையும் வெளியே விட்ட. நாங்க அந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து இல்ல. சுபாஷினி அந்த வழக்குல போய் சேர்ந்தாங்க. பில்கிஸ் பானு கிட்ட முதல்ல கேட்டாங்க, அவ அப்பீல் போகல. 11 பேரையும் இப்படி விட்டுட்டானே, நீ ஏன் அப்பீல் போகல? அவ சொன்னா, அது என்ன எனக்கு எதிரான குற்றமா? ஒரு பெண்ணை, கர்ப்பிணியை பாலியல் வன்கொடுமை செய்கிறான், 14 பேரை கொன்னுட்டான், 7 பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கான், குழந்தையை காலை பிடிச்சு தரையில் அடிச்சு கொண்டு இருக்கான். அவன் ஜெயில இருந்து வெளியே விடுறான்னா அது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் இல்லையா? நான் தான் ஏண்டா போகணும்னு நான் போகல அப்படின்னா. சுபாஷினி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர். சுபாஷினா நாங்க பேரை மட்டும் சொல்லிட்டு போறோம், மத்தவங்க எல்லாம் அதுக்கு அடுக்குமொழி சொல்லுவாங்க. அவங்க அம்மா கேப்டன் லட்சுமி. கேப்டன் லட்சுமினா சுபாஷ் சந்திர போஸ் படையில் பெண்கள் பிரிவுக்கு தலைமை தாங்கி நடத்திய தளபதி அவர். அவருடைய பெண் அவர். ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்தவர். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க எங்க பாரம்பரிய எதிரா? இது எங்க பாரம்பரியம் இல்ல, இந்தியாவினுடைய பாரம்பரியம் தான். அவங்க போனாங்க, வழக்கு போனாங்க.
பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, இந்த வழக்குல ஆரம்பத்துல இருந்து போகலையே, இப்ப திடீர்னு ஏன் சேர்ந்தீங்க? இல்ல, அந்த வழக்கெல்லாம் தீஸ்தா செத்தால்வத்துக்கு நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணு கேட்டால, இது மனித குலத்துக்கு எதிரானது, நான் ஏன் போகணும், யாராவது போக மாட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் போனேன். அதுக்கு பின்னால பில்கிஸ் பானு அப்பீலுக்கு போனோம். அப்ப பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, நீங்க இப்ப ஏன் முதல்ல போக மாட்டேன்னு சொன்ன, இப்ப ஏன் போறேன்னு சொன்ன? பில்கிஸ் பானு சொன்னா, இல்ல, அந்த வழக்கில் எதிரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஆரம்பத்துல இருந்து கேஸ்ல இல்ல, இப்பதான் வந்திருக்காங்க, எனவே இவங்க கேஸ தள்ளுபடி சொல்லணும்னு சொன்னாங்க. எனக்காக நியாயத்தின் பிரதிநிதியாக அவங்க போகிற போது வெறும் டெக்னிக்கல் கிரவுண்ட்ல தோத்து போக கூடாதே என்பதற்காகத்தான் நான் போனேன். உன் அதிகாரம் அமித்ஷா, உன் ஊரு கோர்ட்டு, நீ பிரதமர், நீதிமன்றத்தை சொல்லி நீ விடுதலை செய்ய வச்ச, உன்னுடைய ஜெயில் அதிகாரிகளை சொல்லி அங்கேயே கொண்டாட வச்ச, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல வச்ச. மவனே, ஒரே ஒரு வழக்கு திரும்ப நீ உன் பிரதமர், அவர் யாரு, உள்துறை அமைச்சர், உன் கோர்ட்டு, உன் அதிகாரி அத்தனை பேர் சொன்னதை மீறி 11 நாய்களையும் உள்ள அடைச்சு வை என்று சொல்ல முடியும். செய்வோம். நரேந்திர மோடியை இன்று பேசி இருப்பதற்கு அவர் எலெக்ஷன் கமிஷனோ நீதிமன்றத்தாலோ இன்று தண்டிக்கப்படவில்லை என்றால் இந்தியா ஒரு மிகப்பெரிய தவறை செய்ததாக உலக நாடுகள் மத்தியில் வெட்கி தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். இன்னைக்கும் எவனும் பிரிட்டிஷ் ஜெர்மன்கார எவனும் ஹிட்லர் எங்களுடைய தலைவர் அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி உலகத்தில் எந்த இடத்திலும் பேசுவதற்கான திராணியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீ ஜெர்மன் நாட்டில காந்தி, இது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை அல்ல, இது காங்கிரஸை தோற்கடிப்பதா அல்லது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை ஆதரித்து பேசுவதா என்பதல்ல பிரச்சனை. என் உடலின் ஒரு பகுதி அழுகி போனால் உயிர் போய்விடும் என்பது உண்மை. இந்தியா என்கிற இந்த உடம்பின் பிரிக்க முடியாத முக்கியமான பகுதி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பாசிகள் என்று இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் பின்பற்றுகிற மக்கள். ஒரு கண்ணை நீங்கள் குத்திவிட்டு நன்றாக இருப்போம் என்று நினைக்க முடியாது என்கிற காரணத்தினால்தான் இது இஸ்லாமியர்கள் பிரச்சனை அல்ல, இந்தியர்களினுடைய பிரச்சனை, இந்தியாவினுடைய பிரச்சனை என்கிற முறையில் நாம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறோம். தேர்தலில் நரேந்திர மோடி தோற்பார், அவர் ஜெயிலுக்கு போவார், அதை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம். அதுவரை மக்களிடம் சென்று இந்த கருத்துக்களை சேர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.